இரு இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து எல்லையில் ஏற்பட்ட பதற்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருந்த பஸ் சேவை திங்களன்று துவங்கியது. ஜனவரி 8ஆம் தேதியன்று ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட எல்லைக்கோட்டில் இரு இந்திய வீரர்களை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கொடூரமாக கொலை செய்தனர். இதையடுத்து இரு நாடுகளிடையே போர் மூழும் சூழல் உருவானது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே வர்த்தக சேவை மற்றும் பேருந்து போக்குவரத்து கடந்த 11ஆம் தேதி நிறுத்தப்பட்டது. இதனால் பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நூற்றுக்கணக்கான இந்தியர்களும் இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் பல பாகிஸ்தானியரும் சிக்கிக் கொண்டனர். இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து எல்லையில் பதற்றம் தணிந்தது. இதைத் தொடர்ந்து 17 நாட்களுக்கு பிறகு திங்களன்று இரு நாடுகளிடையே பேருந்து போக்குவரத்து துவங்கியது. பூஞ்சில் இருந்து பயணிகளை ஏற்றிய காஷ்மீர் போக்குவரத்து கழக பேருந்து பாகிஸ்தானில் உள்ள ராவல்கோட் பகுதிக்கு சென்றது. இரு நாட்டின் எல்லையில் பயணிகளின் உடைமைகள் தீவிரமாக சோதிக்கப்பட்டன. பேருந்து சேவையின் மூலம் பல நாட்களுக்கு பிறகு தங்களது குடும்பத்தினரை சந்தித்தவர்கள் கட்டித் தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டனர். दोनों तरफ ही खुशी है. अल्लाह ताला इन हुकूमतों को आपस में इत्तेफाक में रखे, समझौता बिल्कुल सब ठीक ठाक हो. வர்த்தக லாரிகளின் போக்குவரத்து செவ்வாயன்று துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் பூஞ்ச் ராவல்கோட் இடையே 2005ஆம் ஆண்டில் பேருந்து சேவை துவக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.